Hi hello friends, welcome to Bike Tech Anify channel. நீங்கள் பார்க்குறது Suzuki Swiss இந்த வண்டியோட ஹெட் அசம்பிளி. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா லோ கம்ப்ரெசர், அதாவது கஸ்டமர் எடுத்துகிட்டு வரும்போதே வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு வந்தது. கிக் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக கம்ப்ரெசர் இல்லை. இந்த கம்ப்ரெசர் போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து ஓப்பனாக இருந்தது. சுசுகி ஓல்டு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஸ்விஸ் அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து ஓன் அவுட் ஆகிருக்கும். அது வழியாக டஸ்ட்டு உள்ளே போய்ட்டு எல்லாமே போர் பிஸ்டன் எல்லாமே அவுட் ஆகிடும். ஸோ நம்ம ஹெட்டரை பார்க்குறோம், வால்வை செக் பண்ணிவிட்டு வால்வு கைடு எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். 2 வால்வு கைடும் வந்து ஓன் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ஷேக் வர்றதுனால இது கம்பல்சரி 2 கைடும் அடிக்கணும். பொதுவாக பட்டையில் போனீங்கன்னா ஒரு கைடு எப்போதுமே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் வந்து 2 கைடும் ஓன் அவுட் ஆகிருக்கு. 2 வால்வு 2 சீல் இது எல்லாமே வந்து நம்ம கம்பல்சரி மாற்றணும். அதுக்கு முன்னாடி இதில் கார்பன் டெபாசிட் எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணணும். இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த வால்வெலாம் இதை தூக்கி போட்டுட்டு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஒரிஜினல் வால்வ் வாங்கி கொடுத்துட்டு கைடு வந்து பொதுவாக லேத்தில் தான் அவங்க வச்சுருப்பாங்க, அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த கைடு. அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை டோட்டலாக இப்போ க்ளீன் பண்ணணும். எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அழுக்கு பிசுக்கு ஆயில் படிஞ்சு இருக்குது, ரொம்ப நாஸ்டியாக இருக்குது. இந்த கைடு கண்டிப்பாக தூக்கி போட்டு பட்டையில் அடித்து கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் வால்வு சீல் நம்ம கையோடு வாங்கிட்டு போயிடணும். இதில் மேக்ஸிமம் சுத்தம் பண்ணுற விஷயந்தான் வந்து பெரிய வேலையை. எல்லா மெக்கானிக்ஸும் வந்து வால்வு நம்ம லேப்பிங் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ். அதனால் வந்து இது பட்டறையில் கொடுத்துட்றது பெரும்பாலும் கைடு அடிக்கிறது வந்து ஒரு சிரமமான வேலை. அதுக்கு உண்டான டூல்ஸு, அதுக்கு உண்டான எல்லாமே வேணும். எந்த அளவு நம்ம சுத்தம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு ஃபினிஷிங் பண்ணி முடியும் போது அப்படியே புதுசாக வாங்கின பாத்திரம் மாதிரி இருக்கும். புதிய ஹெட்டு நம்ம கம்பெனியில் வாங்கிட்டு வந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இது ஃபினிஷிங் கிடைக்கும். சின்ன சின்ன இது கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷு, இதோட சின்ன சின்ன ப்ரஷ்ஷு போட்டு இதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் கெரோசின் வாஷ், சோப் வாஷ் பண்ணிவிட்டு, வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு, திரும்ப சோப் வாஷ் பண்ணிவிட்டு, ஏர் அடிச்சுட்டு இதை நல்லா ஏர்லேயே ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து தண்ணியில் கழுவுறதுனால அது இரும்பு பார்ட்ஸ்லாம் வந்து துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து எல்லாமே வாஷ் பண்ணிடுறோம், ஏர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் கூட நம்ம வாஷ் பண்ணியாச்சு. வால்வு வந்து ரெண்டுமே லேப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த க்ளீனிங் ஒர்க்கை நடக்கும். லேப்பிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே ஏர் அடிக்கிறோம். ஏர் அடித்து பொதுவாகவே இந்த ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் தடவிடணும். ஃபினிஷிங் பண்ணி முடித்தோடனே ஆயில் தடவிடணும். இப்போ வந்து 2 வாஷர், 2 ஆயில் சீல், இதான் வால்வு ஆயில் சீல் அப்படின்வாங்க. அந்த வால்வு ஆயில் சீலை வந்து நம்ம மாற்றுறோம். 2 கைடும் அடித்தாச்சு, 2 வால்வு சீலும் மாற்றியாச்சு, 2 வால்வு மாற்றுறோம். ஸோ இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% வேலை முடிஞ்சுது. இப்போ ஸ்ப்ரிங்கை போட்டு மேலே கப்பு 2 லாக் போட்டோன்னா இதோட வேலை முடிஞ்சுது. லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி வச்சிடணும். ஏன்னா ஸ்பேர்ஸ் கிடைக்க ஒரு 2-3 நாள் ஆகும் மற்ற ஸ்பேர்ஸ் எல்லாம். ஸோ இதை தண்ணியில் கழுவுறதுனால நம்ம வந்து ஆயில் தடவி வச்சா எடுக்கும்போது நமக்கு துருவு இல்லாமல் இருக்கும், நமக்கும் ஒரு மனசு திருப்தி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் தவறாக இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அட்வைஸை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். இன்னும் சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் பைக் டெக் அனிஃபா. நன்றி, வாழ்த்துக்கள்.